ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா இன்ஷா அல்லா எ பாய். இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோர்டன் நாடு திரைப்படம்ங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்ஜத் அல் ரஷீத். திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ரூலா நாசர் அண்ட் டெல்ஃபின் ஆகட். இந்த திரைப்படத்தில் ஸ்டோரி கதை யார் பார்த்தீங்கன்னா அம்ஜத் அல் ரஷீத். இந்த திரைப்படத்தில் மௌனா ஹாவா நவாலா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இன்ஷா அல்லா பாய் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பேங்க. படத்தின் நாயகியான நவால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டனில் தன் கணவரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 6 வயதில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காப்புல. என்னென்னா அவங்க ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிக்கேஷனில் இருக்கார், ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன வர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்து போயிடுறார். அவர் இறந்த உடனே அவங்களுக்கு வந்து தலைக்கால் புரியல. அவங்க வந்து அவங்க பேசிக்கலாக என்ன வேலை செய்கிறாங்கன்னா ஒரு ஹவுஸ் நர்ஸாக இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் நர்ஸாக இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு பாட்டி மாதிரி பார்த்துக்கிறது அவங்களோட வேலை. அவங்க வந்து அல்சைமர் பேஷண்ட். இப்போ என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்த உடனே உங்களுக்கு தலைக்கால் புரியல, என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்றது வழியில் இருக்கிறாங்க. இதனிடையில் என்ன ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டா உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தில் பாதி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போய்டும்னா அந்த ஹஸ்பண்ட் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் போய்டும். அவங்கள அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கி யார் இருந்தாலும் அவங்களுக்கு போய்டுன்ற ஒரு ரூல் இருக்குது. இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவங்களை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுக்கும் வந்து அண்ணன் இருக்கார். பட் அவர் வந்து பெரிய லெவலில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. சரி, இது எதையாவது வந்து நம்ம தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க ஒரு பொய்யை ஒன்று சொல்லிடுறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது சொன்ன அப்புறமா இதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன போராடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க ஒன்று. அதே மாதிரி அவங்க வேலை செய்கிற அந்த வீட்டில் லௌரன் என்ற பெண்ணு கூட இருக்கிற அந்த ஒரு தொடர்பு எந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஏற்படுத்துது. 3வது ஃபைனலாக இந்த இடர்பாடுகள்லேருந்து இவங்க வந்து சமாளித்து வெளில வந்தாங்களா அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்காலமேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதைக்காலம் வந்து எனக்கு புதிதாக தெரியல. நான் நிறைய படங்களில் பார்த்துட்டேன். அதாவது வந்து ஒரு உமன் ஆப்ரேஷன், மிஸ்கோனி பற்றின ஒரு படம் தான், பெண் வெறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆணாதிக்க சமூகம். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் பார்த்தாச்சு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என் மனதில் நின்ற படங்கள் வந்து பேலடினா ஒயிட் கோவாக இருக்கட்டும், மிக முக்கியமாக ஐவாக இருக்கட்டும், நிறைய படங்கள் இருக்குது. என் மனசில் வந்து ஐவை நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியமான படம் அதில். ஸோ இப்போ அந்த ஒரு இதில் லைன்ஸில் அப்படி இருக்கும்போது ஓகே இதில் என்ன பண்ண போகிறாங்க பெருசாக அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது எனக்கு. பட் ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாக்கி இது வேறு லெவலில் டைரக்டர் கொண்டு போயிட்டார். அதுதான் முக்கியம். இந்த படம் ஆரம்பித்த 10-14 நிமிஷத்தில் ஒரு டென்ஷன் ஆரம்பிக்குது. அந்த டென்ஷன் ஆரம்பித்து ஒரு இடத்துல ட்விஸ்ட்டு டேன் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துக்கிட்டே கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணுது. நிஜமாக படத்தின் இயக்குனர் குறிப்பிட்டு பாராட்டினேன். நான் சூப்பர். இது வந்து ஒரு முதல் படம், அட்டகாசமான ஒரு டெபியூட். இது பிரிச்சிருக்கான் மனுஷன். உண்மையாகவே கிளாசிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிஜமாகவே வந்து அந்த டைரக்ஷனை வந்து ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல் டைரக்ஷன். இந்த படத்தில் வந்து இன்னொன்று குறிப்பிட்டது, அந்த படத்தில் ஸ்க்ரீன் ரைட்டிங் பை ரூலா நாசர் அண்ட் டெல்ஃபின் ஆகஸ்டோட ஸ்க்ரீன் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அது அந்த டென்ஷனை வந்து ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையுமே நகர்த்தியிருந்தாங்க. ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே அவங்க ரைட்டிங்கில் இருந்தது. ஸோ நிஜமாக அவங்களோட ரைட்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துடைய கதாநாயகியாக நடித்த மௌனா ஹாவா பேசிக்கலி இஸ்ரேலி ஆக்ட்ரஸ். அவங்க பெருசாக அதுவும் படங்கள் பண்ண ரீசெண்டாக வந்து தான் இஸ்ரேல் ஃபிலிமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்குறாங்க. பட் இன்ஷா அல்லா பாய் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரேக் தான். ஏன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மிரள விடுறாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸில். அவங்களும் கிளாசிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஷீ இஸ் கோயிங் டு மெர்ஜ் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ரஸ் இன் வேர்ல்ட் சினிமா அப்படின்றது நான் டெஃபினட்டாக இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேங்க. நிஜமாக அவங்க முக்கியமான ஒரு நடிகையை மாறுவாங்க. அது டெஃபினட்டாக என்னோடய இன்ஸ்டிங் சொல்லுது. கண்டிப்பாக அது நடக்கும். அதுதான் இந்த படத்தோட டேரக்டர் தான் மறுபடியும் வரணும். ஸோ ஓகே, இது வந்து ஜோர்டனில் இந்த கதையை எடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வெளில கொண்டு வர்றாரு. பொலிட்டிக்கலாகவே பார்த்திங்கன்னா அங்கே வந்து பேசிக்கலி அரப் கண்ட்ரிஸில் ஒரு தொல்லை பெண்களுக்கு பெருசாக மதிப்பு கிடையாது. பொலிட்டிக்கலாக சட்டமே எப்படி இருக்குது பாருங்கன்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர்றார். அதில் கண்டிப்பாக அவரை பாராட்டணும் இந்த விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு. 2வது, இந்த படத்தில் வந்து இந்த திரைக்கதை மூலம் சொல்லி ஏக்கம் தான் நான் சொல்கிறது. பார்த்திங்கன்னா ஒரு எலியை வந்து ஒரு மெட்டஃபரை வச்சுருப்பார். அது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வச்சுருந்தார். அந்த மெட்டஃபர் நாம் ஒரு மைண்ட் செட்டோட ஒன்று திங்க் பண்ணுவோம். ஓகே, இந்த மெட்டஃபர் இதை பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டஃபர் வச்சுருக்காருன்னு. ஆனால் அந்த எலி ஒரு கட்டத்தில் அந்த எலிக்கு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த மெட்டஃபர் நான் வந்து வச்ச மெட்டஃபர் நீங்கள் நினச்சது கிடையாது, வேறு ஒரு இடம்ன்ற மாதிரி இருக்கும். மறந்துட்டேங்க நான், பிரிச்சிட்டாங்க அந்த மெட்டஃபரில். அதே மாதிரி காரை
ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு கேரக்டராகவே கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த காருக்கு பெருசாக வேலை கிடையாது. ஒருத்தர் நின்றுட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த காரை வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்து நான் யாருமே எதிர்பார்க்க மாட்டேங்க அந்த இடம் வந்து. ஃபைனலாக ஒரு விஷயம் படம் முடியும் போது ஒரு விஷயம் நடக்கும் அந்த காரில். மிரண்டேன். யார்ரா இவன் டேரக்டர்? ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பெருசாக அதை எடுக்காமல் இருந்தது. ஆனால் அதை வச்சு முடிக்கிறான் பாருங்க, பா பியூட்டிஃபுல்ங்க. இது மாதிரி இவரும் ஒரு முக்கியமான இயக்குனராக வளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இனி உலக சினிமா அரங்கில் வந்து. மிஸ்டர் அம்ஜத் அல் ரஷீத் டெஃபினட்டாகவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் தான். நீங்கள் இந்த படம் வந்து ஓகே பிஃபோர் தட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கேன் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் அவார்டு வாங்கியிருக்குங்க. அதே மாதிரி லேபிள் யூரோப்பா சினிமாஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த யூரோப்பியன் சினிமா அப்படின்றதுக்கான ஒரு விருது. ஜோர்டன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருந்தாலும் அதுவும் ஒரு யூரோப்பில் ஒரு பங்கு வகிக்கிறதுனால அந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதர் தென் தட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்ஸ் வீக் ப்ரைஸ்க்கு இந்த படம் நாமினியாக இருக்குது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக கோல்டன் கேமராக்கு இந்த படம் நாமினியாக இருக்குது. இதோட முதல் படம் இல்லைங்களா? ஸோ பெஸ்ட் டெபியூட்டுக்கும் அவர் வந்து நாமினியாக இருக்கார் இன் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அதை தவிர்த்து இந்த படம் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 4 wins and 3 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இன்ஷா அல்லா எ பாய் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.